கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நேரத்திலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு யாருக்காச்சும் சரீரத்தில் பலவீனம் அல்லது காய்ச்சல் ஏதாச்சும் வியாதி வந்தால் நம்ம நேராக என்ன பண்ணுவோம்னா டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர்கிட்ட போகும்போது அவர்கிட்ட நம்ம பிரச்சனைகளை சொல்லும்போது டாக்டர் என்ன சொல்வார்னா, ஏன் உங்களுக்கு இந்த வியாதி வந்துச்சு, அல்லது ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காய்ச்சல் வந்துச்சு, அல்லது ஏன் நம்முடைய சரீரத்தில் இப்படி பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன பண்ணுவார்னா, நமக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணுன்னா போட்டுட்டு நமக்கு ஒரு சில ஆலோசனைகள் தருவார். அது மட்டும் இல்லை, நிறையா மாத்திரைகள் தருவார். உங்களுக்கு தெரியும், எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்போம். இப்போ பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர் நமக்கு நிறைய ஆலோசனைகள் சொல்லுவார். சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணுவார்னா, காலையில் சாப்பிட வேண்டிய மாத்திரை, மத்தியானம் சாப்பிட வேண்டிய மாத்திரை, இன்னும் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட வேண்டிய மாத்திரைன்னு சொல்லிட்டு நிறையா பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தருவாங்க. அப்போ தரும்போது அந்த பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்டர் காலையில் எந்த மாத்திரையை சாப்பிட சொல்கிறாரு, மத்தியானம் எந்த மாத்திரையை சாப்பிட சொல்கிறாரு, நைட்டு எந்த மாத்திரையை சாப்பிட சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நல்லா முக்கியமாக அப்படி என்ன பண்ணுவாங்க, கவனமாக கேட்பாங்க. ஏன்னா அவர் சொல்கிறத கேட்டு அதன்படி அந்த மாத்திரையை சாப்பிடும்போது தான் நமக்கு அந்த வியாதிகள் சரியாகும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 5 நாள் மாத்திரையை சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 3 நாள் சாப்பிடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நல்லா நற்பாடு தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் மறுபடியும் அந்த ஃபீவர் ரொம்ப பயங்கரமாக வரும்போது மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது டாக்டர் கேட்பார், நீங்கள் 5 நாள் சாப்பிட்டீங்களா அப்படின்னும் போது அவங்க சொல்லுவாங்க, இல்லை 5 நாள் சாப்பிடணும் அல்லது 3 நாள் சாப்பிடணும்னு சொல்லிட்டு டாக்டர் ஒரு சில நேரங்களில் பிரியமானவர்களே நமக்கு நிறைய ஆலோசனைகள் தருவாங்க. ஒரு சில நேரம் நைட்டில் தூக்க மாத்திரை ஒரு மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு சில நேரங்களில் டாக்டர் கொடுக்குற ஆலோசனைகளை நம்ம சரியாக கவனிக்காமல் அந்த மாத்திரைகளை காலையில் சாப்பிட வேண்டியது நைட்டு சாப்பிட வேண்டியது காலையில் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, நம்ம உயிருக்கே ஒரு சில நேரங்களில் ஆபத்து ஆகிடுது. எத்தனையோ பேர் மாத்திரைகளை என்ன பண்ணுறாங்க, மாற்றி சாப்பிட்றாங்க. அப்போது ஒரு உலகத்தில் நம்முடைய சரீரத்துக்கு சுகம் கொடுக்குற அல்லது சுகத்தை தருகிற ஒரு ஆலோசனைகளை தருகிற ஒரு மருத்துவருடைய வார்த்தையை நம்ம சரியாக கவனிக்காமல் அதன்படி நம்ம செய்யாமல் இருந்தாலே நம்ம உயிருக்கே ஆபத்தாகிடும். இது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஸ்கூலில் இந்த பரீட்சை டைம்லலாம் டீச்சர் சொல்லுவாங்க, இந்த பரீட்சை எழுதும் போது பிள்ளைங்க இவ்வளோ கவனமாக எழுதுங்க, இந்த கொஸ்டின் வரும், இந்த ஆன்சர் நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசு தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்கு ஆசிரியர்கள் நிறைய ஆலோசனைகள் தருவாங்க. அப்படி ஆலோசனைகள் தரும்போது எந்த பிள்ளைங்க நல்லா கவனமாக கேட்டு நல்லா கவனமாக எழுதுகிறாங்களோ அவங்க பார்த்திங்கன்னா நல்ல மார்க் எடுத்துப்பாங்க அல்லது நல்ல மதிப்பெண்கள் பெற்று அவங்க அந்த ஸ்கூலுக்கு நல்ல பேர் எடுத்துருவாங்க. இது நமக்கெல்லாம் தெரியும். அப்போது இந்த உலகத்தில் பிரியமானவர்களே, ஒரு மருத்துவர் சொல்லுவதையும் ஒரு ஆசிரியர் சொல்லுவதையும் நம்ம கவனமாக கேட்கும்போது நமக்கு இவ்வளோ ஆசீர்வாதங்கள் கிடைக்கிது அல்லது உலகத்தில் ஒரு மதிப்பு கிடைக்கிது. அதே நேரம் பார்த்திங்கன்னா, அவங்க சொல்கிறத கேட்காம ஒரு மருத்துவர் சொல்கிறதையோ ஒரு ஆசிரியர் சொல்கிறதையோ கேட்காமல் இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அநேக நேரங்களில் துன்பங்களை அனுபவிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் தான் பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலையும் ஒரு நல்ல வசனம் இருக்குது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம், பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாடு யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். யாத்ராகமம் 23:21. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே. அப்போ கர்த்தராகிய தேவன் பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளுக்கு சொல்கிற ஒரு நல்ல ஒரு ஆலோசனை என்னென்னா, அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே. அப்போ சபைக்கு வருகின்ற தேவ பிள்ளைங்க அல்லது தேவனை ஏற்றுக்கொண்டு வேதத்தை வாசிக்கின்ற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தருகின்ற ஒரு ஆலோசனை என்னென்னா, அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே. அது எப்படி இருக்கணுமா, அவருடைய சமூகத்திலே ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடுக்கணும். செவி கொடுக்காமல் இருக்கும்போது தேவன் கோபப்படுவார் என்று வேதத்திலே வாசிக்கணும். அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு மருத்துவர் சொல்லுவதை கவனமாக கேட்கும்போது அதன்படி நம்ம மாத்திரைகளை சாப்பிடும்போது நம்ம சரீரம் நல்ல சுகம் நம்ம சரீரத்துக்கு நல்ல சுகம் கிடைச்சிருது. அதே போல் ஒரு ஆசிரியர் பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லும்போது அதை கவனமாக கேட்குற பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிது. அவங்க வாழ்க்கையில் இன்னும் ஒரு படி முன்னேறி போகிறாங்க. இதே போல் தான் பிரியமானவர்களே, தேவனும் என்ன சொல்கிறாருன்னா,
என்னுடைய வாக்குக்கு நீங்கள் செவி கொடுங்கப்பா, என்னுடைய வாக்குக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து செவி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா டீச்சர் அந்த ஆசிரியர்லாம் சொல்லும்போது இந்த மாணவர்கள் கொஞ்சம் அவங்க வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கும்போது அல்லது கொஞ்சம் கவனிக்காமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் வரும். இதே போல தான் பிரியமானவர்களே தேவனை சொல்கிறாரு, நீ என்னை கோவப்படுத்தாத, என் சமூகத்தில் நீ வந்து கவனமாயிரு அல்லது எனக்கு நல்லா செவி கொடுன்னு சொல்கிறார். அப்போ ஏன் செவி கொடுக்க சொல்கிறாரு, ஏன் கவனமாக இருக்க சொல்கிறாருன்னா, நம்ம செவி கொடுக்கும்போது பிரியமானவர்கள் நிறைய ஆசீர்வாதங்களை இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் நானும் வந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும்போது, அவருடைய வார்த்தையை கவனமாக கேட்டு அதற்கு நம்ம கீழ்ப்படியும் போது நிறைய ஆசீர்வாதங்களை தேவன் வந்து எழுதி வைத்திருக்கிறார். அதில் எனக்கு பிடிச்ச ஒரு சில ஆசீர்வாதங்களை ஒருத்தர் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, 1 சாமுவேல் புஸ்தகத்தில் கூட ஒரு பைபிளில் ஒரு வசனம் போட்டிருக்கு. என்னென்னா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா, பழியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுப்பதே உத்தமம்னு போட்டிருக்கு. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் பழிகளை பார்க்கிலும் செவி கொடுப்பதே உத்தமம். அப்போது தேவன் எதை விரும்புகிறாருன்னா பிரியமானவர்களே, நம்ம அநேக நேரங்கள் தேவனை வந்து என்ன பண்ணுறாங்க, ஆராதிக்கிறாங்க, தேவனை துதிக்கிறாங்க, தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க, ஸ்தோத்திர பலிகள் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பலியிடுவதை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது தான் தேவன் விரும்புகிறாரு, அதுதான் உத்தமம் என்று சொல்கிறாரு. அப்போ தேவ பிள்ளைங்களே, நம்ம தேவனுடைய வார்த்தைக்கும் நம்ம என்ன பண்ணணுமா, கவனமாய் செவி கொடுக்கணுமா. அப்படி நம்ம செவி கொடுக்கும்போது தேவன் தருகின்ற ஆசீர்வாதத்தில் முதல் ஆசீர்வாதம் என்னென்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் போட்டிருக்கும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, நல்லா கவனிங்க, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டாள். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நான் உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கவனமாக கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு நீங்கள் செவி கொடுத்தா வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன், அல்லது வியாதியை உனக்கு நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறார். அல்லது நம்மளுடைய சரீரத்தில் நல்ல சுகத்தை தருகின்ற நல்ல தேவனாக இருக்கிறாரு. கடைசியாக அவர் சொல்கிறாரு, நானே உன் பரிகாரியான கர்த்தர். அப்போது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி ஏன் அநேகருடைய சரீரங்களில் பலவீனங்கள், ஏன் அநேகருடைய சரீரங்களில் வியாதிகள், ஏன் அவங்களுடைய வாழ்க்கையில் சோர்வுகள் அப்படின்னா, இங்கே போட்டுக்கிற காரியம் வந்து அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம வந்து கவனமாய் செவி கொடுக்காதனால தான். இன்றைக்கும் பாருங்கள், ஊழியக்காரர்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை எடுத்து போதிக்கும் போது அல்லது பிரசங்கிக்கும் போது அநேகர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மொபைல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அல்லது பக்கத்தில் யார்ட்டாச்சும் பேசிகிட்டு இருப்பாங்க, அல்லது அந்த ஊழியக்காரர் சொல்கிற வசனங்களை அவங்க கவனமாக கேட்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்க யாராச்சும் விளையாண்டுக்கிறத பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் பிரியமானவர்களே, தேவனுடைய வசனங்கள் பிரசங்கிக்கப்படும் போது அது யார் பிரசங்கித்தாலும் பிரியமானவர்களே, அவங்க பிரசங்கிக்கிற என்னதுன்னா கர்த்தருடைய வார்த்தை. அந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வந்து கொஞ்சம் கவனமாய் கேட்டு அதுக்கு நம்ம செவி கொடுக்கும்போது பிரியமானவர்களே, பைபிளில் வாசிக்கிறோம், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்வது மாத்திரம் இல்லை, அவர் எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியையும் உனக்கு வரப்பண்ணவே மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது ஏன் இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்முடைய சரீரங்களில் பலவீனங்கள் வருதுன்னு சொல்லிட்டு தேவ பிள்ளைங்க கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். இத்தனை நாள் நான் சபைக்கு போனேன், இத்தனை நாள் நான் போய் சபையில் அமர்ந்திருந்தேன், இத்தனை நாள் நான் சபைக்கு வந்து ஒரு வாரம் கூட நான் வந்து மிஸ் பண்ணாமல் போனேன், ஒவ்வொரு வாரமும் போய் நான் தேவனை ஆராதித்தேன், தேவனுக்கு நிறையா காணிக்கைகள் கொடுத்தேன், அவருடைய சமூகத்தில் வந்து நான் வந்து அழுதேன் அப்படின்னு நிறைய காரியங்கள் சொன்னாலும் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கவனமாக செவி கொடுக்குறோமா? தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்குறோமா? அவருடைய வார்த்தைகள் நமக்கு நேராக வரும்போது நம்முடைய இருதயத்தை திறந்து அந்த வசனங்களை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா? அப்படி ஒரு தேவனுடைய பிள்ளைகள் செய்யும்போது பிரியமானவர்களே, நிச்சயமாய் வசனத்தில் வாசிக்கிறோம்,
அவர் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை நீக்குவது மாத்திரமல்ல, வியாதிகளில் ஒன்றையுமே நமக்கு அனுமதிக்க மாட்டாராம். அப்போ ஏன் என்னுடைய வாழ்க்கையில் என் சரீரத்தில் வியாதி, ஏன் என்னுடைய சரீரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் அப்படின்னா, நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுக்காதனால தான் வியாதிகள். அப்படியானால் தேவ பிள்ளைகளே, வருகின்ற நாட்களில் தேவ சமூகத்தில் போகும்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னென்னா, பாருங்கள், ஒரு மருத்துவர் சொல்வதை நம்ம கவனமாக கேட்குறோம், ஒரு ஆசிரியர் சொல்கிறத பிள்ளைங்க ரொம்ப கவனமாக கேட்குறாங்க, இன்னும் ஒரு அரசியல் தலைவருக்கு பேசும்போது கூட கவனமாக கேட்குறாங்க ஜனங்கள். அப்போது இந்த உலகத்தில் பாருங்கள், உலக மனுஷர்களுடைய சத்தத்துக்கு ரொம்ப கவனமாய் செவி கொடுக்கும்போது பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தா எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும்னு கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக, நல்ல சுகத்தையும் தருவாராக. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம், பிரியமானவர்களே, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அங்கே போட்டிருக்கிற ஒரு வசனம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம், நீங்கள் மனம் ஊர்ந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், மாட்டோம் என்று எதிர்த்து நின்றால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள், கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. அப்போது இங்கேயும் ஒரு வசனம் போட்டிருக்கு. கர்த்தர் அந்த மேலே வசனத்தெலாம் சொல்கிறாரு, நீங்கள் நன்மை செய்யப்படிங்க, நியாயத்தை தேடுங்க அப்படின்னு நிறைய ஆலோசனைகள்லாம் சொல்கிறாங்க. திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், விசாரிங்கன்னு சொல்லிட்டு தேவன் நிறைய வார்த்தைகளை சொல்கிறார். பிரியமானவர்களை, சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்லும்படி நான் சொல்கிற இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுத்தா நீங்கள் இந்த தேசத்தில் நன்மையை புசிப்பீங்க, மாட்டோம் என்று சொன்னால் நீங்கள் அழிந்து போவீங்க அப்படின்னு வேதத்தில் நம்ம தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் ஆசீர்வாதங்கள் கிடைக்கலையா, இன்னும் நம்ம எதிர்பார்க்குற ஆசீர்வாதங்கள் நம்மளுடைய குடும்பங்களில் இல்லையா? அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும்போது தான் பிரியமானவர்களே, நமக்கு தேவன் நன்மைகளை கொடுக்குறாராம். அதான் பைபிளில் வாசிக்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னா, இங்கே போட்டிருக்கிற ஒரு காரியம் என்னென்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் நான் கவனமாய் செவி கொடுக்கும்போது, அல்லது மனம் அல்லது யாருடைய கட்டாயத்தின் பேரில் இல்லை, நீங்களா விரும்பி கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கும்போது, அவர் பிரியமானவர்களே நமக்கு நன்மைகளை கட்டளையிடுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை நம்ம நேசிக்கணும், அல்லது ஒரு பணக்காரன் ஒரு பணக்காரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன்கிட்ட ஒரு பிரியமான ஒரு வேலைக்காரன் இருக்கு. அந்த பணக்காரன் எந்த வேலை சொன்னாலும் தட்டாமல் செய்கிறாரு. அந்த பணக்காரன் சொல்கிற எல்லா வேலைகளையும் அவங்க கீழே இருக்கிற அந்த பணியாளர்கள்லாம் செஞ்சாங்கன்னா, அந்த பணக்காரன் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொல்கிறதெல்லாம் தட்டாமல் இவங்க செய்கிறாங்களே, அதனால் இவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு உண்மையாகவே அந்த பணக்காரன் ஏதாச்சும் அவங்களுக்கு செய்வோம். நம்ம நிறையா கதைகள்லாம் கூட நம்ம நிறையா கேட்டிருக்கோம். அப்போது தேவ பிள்ளைங்களே பாருங்கள், உலகத்தில் ஒரு மனுஷன் தமக்கு பிரியமான ஒரு வேலைக்காரன் அல்லது நம்ம சொல்கிறதெல்லாம் ஒருத்தன் கேட்டால் எப்படி அவங்க அந்த மனுஷனுக்கு தம்முடைய விருப்பத்தின்படி அநேக நன்மைகளை தராங்களோ, அதே போல் பிரியமானவர்கள், தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும்போது, விருப்பப்பட்டு அதுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நமக்கு தேவன் நன்மைகளை தராராம். ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த குழந்தை அம்மா அப்பா என்ன சொன்னாலும் தட்டாமல் செஞ்சால் பிரியமானவர்களே, பாப்பா நீ பொய் சொல்லக்கூடாது, பாப்பா நீ திருடக்கூடாது, தம்பி நீ யாரையும் ஏமாற்றக்கூடாது, நீ சண்டை போடக்கூடாது, நீ நல்ல பிள்ளையாக இருக்கணும், நீ நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பெற்றோர் அவங்களுடைய குழந்தைகளுக்கு நிறைய நல்ல காரியங்களை சொல்லி தரும்போது, அந்த பிள்ளைங்க அதை அப்படியே பெற்றோர்களுடைய வார்த்தைகளின்படி விருப்பப்பட்டு செய்யும்போது பிரியமானவர்களே, பெற்றோர்கள் சொல்லுவாங்க, ஏன் பிள்ளைங்க நல்லா என்ன பண்ணுறாங்க, என் பேச்சுக்கு கீழ்ப்படுகிறாங்க, என் வார்த்தையை தட்டாமல் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர் தம்முடைய விருப்பத்தின்படி அந்த பிள்ளைங்க கேட்குறாங்களோ இல்லையோ, தங்களுடைய விருப்பத்தின்படி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிள்ளைகளுக்கு அவங்க கேட்பதற்கு முன்பாகவே அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்கிறாங்க. இதே போல் தான் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் நானும் உண்மையாய் செவி கொடுக்கும்போது கர்த்தர் நம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, உபாகமம் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் புஸ்தகத்தில் அதுலேயும் ஒரு வசனம் போட்டிருக்கு. உபாகமத்தின் புஸ்தகம் எத்தனாம் அதிகாரம்னா 28ஆம் அதிகாரம். 28ஆம் அதிகாரத்தில் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால்
கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இந்த இடத்துல போட்டிருக்க நல்ல ஒரு வசனம் பிரியமானவர்களே. மறுபடியும் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அப்போது இங்கேயும் போட்டிருக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கவனமாய் செவி கொடுக்கும்போது பிரியமானவர்களே, இங்கே போட்டுக்கிற ஒரு நல்ல வசனம் என்னன்னா, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இதனுடைய சரியான அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, அதே உபாகமத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 44 வசனம், அவன் உன்னிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்தில் கடன்படுவாய், அவன் 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 தலையாயிருப்பான், நீ வாளாயிருப்பாய். இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு ஒரு மனுஷன் கட்டளைகளை கேட்டு அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது நீ தலையாக இருப்பாய், நீ மேலாக இருப்பாய், அப்படி போட்டிருக்கு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாகாமல் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்களாம், நீ அவனிடத்தில் கடன்படுவாய், அவன் தலையாயிருப்பான், நீ வாளாக இருப்பாய். அப்போது இங்கே சொல்லப்பட்ட ஒரு நல்ல வசனம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு ஒரு மனுஷன் கவனமாய் செவி கொடுக்கும்போது அவன் தலையாக இருப்பானா, அவன் உயர்ந்திருப்பானா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஒருத்தன் செவி கொடுக்காமல் இருக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவானா, கடன் வாங்குவானா. இன்னும் சொல்லப்போனால் அவன் கடனாளியாக இருப்பான், அவன் யாராலும் மதிக்கப்படுவதில்லை. நீ அவனிடத்திலே கடன் படுவாய், அவன் உனக்கு தலையாக இருப்பான், நீ வாளாக இருப்பாய். அப்போது தேவ பிள்ளைங்களே, நீங்களும் நானும் தேவனுடைய கட்டளைகளுக்கு கவனமாய் செவி கொடுக்கும்போது பைபிளில் வாசிக்கிறோம், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாயின்னு. அப்போ கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கவனமாய் செவி கொடுத்து வந்தால் தேவன் நம்மை கடன் கொடுக்க வைப்பார். மற்றவங்க நம்மள்ட்ட உதவின்னு கேட்கும்போது நம்மை ஆசீர்வதித்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமான ஒரு மனுஷனாக நம்மை மாற்றுவார். ஆனால் நம்ம செவி கொடுக்காமல் இருக்கும்போது பிரியமானவர்கள், நம்மளோட குடும்பங்களில் வர கஷ்டங்களும் போராட்டங்கள் மத்தியில் என்ன பண்ணுவோன்னா, நமக்கு ஆசீர்வாதங்கள் இல்லாதனால, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதனால தேவன் என்ன பண்ணுவாரா, நம்மை அநேகர்கிட்ட கடன் வாங்க வைப்பாராம், அல்லது நம்ம போய் எல்லாத்தையும் கையேந்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வராமல் இருக்கணுமா, நம்ம செய்ய வேண்டிய ஒரு பெரிய காரியம், நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கவனமாய் செவி கொடுக்கணும். இன்றைக்கும் ஏன் இந்த கடன் வாங்கினவங்கலாம் பாருங்கள், இன்றைக்கி யார்கிட்டலாம் கடன் இருக்கோ அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் அவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் அவங்க சிந்தித்து பார்த்தா தெரியும், அவங்க உண்மையாகவே கர்த்தருடைய கட்டளைக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா கீழ்ப்படிச்சிருக்க மாட்டாங்க, கர்த்தர் சொல்கிறத கேட்டிருக்க மாட்டாங்க. இது சொன்னப்போனால் அந்த பைபிள் எடுத்து வாசித்திருக்க மாட்டாங்க, இந்த பைபிளை படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நல்லா பைபிள் படிக்கிறவங்களையும் பைபிள் வசனத்தின்படியும் வாழ்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அநேகருக்கு கடன் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க, அவங்க யார்கிட்டையும் கடன் வாங்காதவர்களாக இருப்பாங்க. அப்போ தேவ பிள்ளைகளை, இது கர்த்தருடைய வார்த்தை பிரியமானவர்களே, மனுஷனுடைய வார்த்தை இல்லை. கர்த்தர் அப்படி தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்ம யார்கிட்டையும் கடன் வாங்குவது கர்த்தருக்கு சித்தமானதல்ல, நம்ம கடன் வாங்குவதை தேவன் விரும்புவதில்லை. ஆனால் நம்ம கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது பிரியமானவர்களே, நம்ம அநேகருக்கு கடன் கொடுக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். நம்ம குடும்பத்திலையும் நம்மை தலையாக வைத்திருப்பார். நம்ம எப்போதுமே வாளாக மாறுவதில்லை, நம்ம தலையாக அவர் வைத்திருக்கிறார். மாத்திரம் இல்லை, நீ கீழாகாமல் நீ மேலாவா என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் நிச்சயமாய் நம்மை தாழ்த்துவதில்லை பிரியமானவர்களே. நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் நம்ம செவி கொடுத்து நம்ம வாழும்போது நம்மை அவர் தாழ்த்துவதில்லை, நம்மை அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நம்மை உயர்த்துவாராய். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும்போது தேவன் நம்மை உயர்த்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஆக இந்த நல்ல நாளிலும் பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்போதுனா அவருடைய கட்டளைகளுக்கும் வசனங்களுக்கும் நம் செவி கொடுக்கும் போது தான். அடுத்து நீங்கள் ஒரு வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 81ஆம் சங்கீதம் 81ஆம் சங்கீதத்தில் அங்கேயும் ஒரு வசனம் போட்டிருக்கு. 81ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாக இருக்கும். 81ஆம் சங்கீதம் 13ஆவது வசனம், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாக இருக்கும். அப்போது அவர் என்ன சொல்லுவாராம், ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது அல்லது அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நடக்கும்போது நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளியை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன் அப்படின்னு சொல்கிறார்.
அப்போது இந்த இடத்துல சொல்லப்படுற நல்ல ஒரு ஆசீர்வாதம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நம்ம அவருடைய வழிகளில் நடக்கும்போது, நமக்கு விரோதமாக எழும்புகின்ற எதிராளிகளை அல்லது சத்துருக்களை தேவன் தாழ்த்துகிறேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் பண்ணுறார். அது நம்மள்கிட்ட சொல்லுகிறவராக இருக்கிறார். அப்போ இன்றைக்கி பாருங்களேன், அநேக நேரங்களில் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போட்டான், வேலை செய்கிற இடத்துல எனக்கு ஒருத்தன் சண்டை போட்டான், நல்லா கூட இருந்த ஒரு நண்பன் எனக்கு வந்து எதிராளியாக மாறிட்டான்னு சொல்லிட்டு அநேக நேரங்கள் வந்து அநேக ஜனங்கள் சொல்லுவாங்க. ஆனால் பைபிளில் போட்டிருக்கிறது பிரியமானவர்களே, உன் எதிராளியை தாழ்த்துவேன் அப்படின்னா, யார் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ, யார் கர்த்தருடைய வசனங்களை கேட்டு அதை செவி கொடுத்து அதன்படி செய்கிறாங்களோ, அவர்களை தேவன் வந்து எந்த இடத்துலையும் தாழ்த்துவதில்லை. உங்களுக்கு விரோதமாக 1000 பேர் எழும்பினாலும் பிரியமானவர்களே, ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள்னு வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ நமக்கு விரோதமாக சத்துருக்கள் வரும்போது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய கட்டளையின்படி நம்ம நடந்து அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும்போது, நமக்கு விரோதமாக எந்த எதிராளியையும் தேவன் வந்து என்ன பண்ணுவதில்லைன்னா அனுப்புவதே கிடையாது. அவர்களை எல்லாம் தாழ்த்திடுவார். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் வந்து பிரியமான எதிராளிகள் ஏன் எழும்புறாங்க அப்படின்னா, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருக்கும்போது தான். நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த ராஜாக்களுடைய நாட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்போதெல்லாம் தேவ பிள்ளைங்க வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் தேவையில்லாத காரியங்களை பண்ணுறாங்களோ, அப்போது தேவன் பண்ணுற ஒரு பெரிய காரியம் பார்த்திங்கன்னா, எதிரிகளிடம் ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒப்பு கொடுத்துருவார். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப துன்பத்தை அனுபவிப்பாங்க, உபத்திரவங்கள் படுவாங்க, அவங்க வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள்லாம் வரும். அப்போது மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவன் நோக்கி வேண்டுவாங்க. தேவன் நாங்கள் வந்து உண்மையாக இருக்கோம், உத்தமமாக இருக்கோம்னு சொல்லுவாங்க. தேவன் மறுபடியும் அவங்கள்ட்ட இருந்து என்ன பண்ணுவார்னா ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். அப்போ இதே போல தான் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எதிரிகள் இருக்காங்களா, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி சத்துருக்கள் இருக்காங்களா, நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரின் இடத்துல என்ன சொல்கிறார், கர்த்தரின் இடத்துல என்ன பேசுகிறார், அவருடைய வார்த்தையை நம்ம வந்து படிக்கிறோம், அவருடைய வார்த்தையை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கிறோம். எத்தனையோ பேர் நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க, வீட்டில் தங்குற காலண்டரில் பார்க்குறோம், டிவிகளை பார்க்குறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தைகள்லாம் நம்ம கேட்கும்போது, நம்ம இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம வந்து கீழ்ப்படிவதில்லையே, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம வந்து செவி கொடுத்தா தேவன் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு தேவ பிள்ளைங்க கொஞ்சம் நம்ம யோசித்து நமக்கு தேவனுடைய வழிகள் நம்ம நடக்கும்போது பிரியமானவர்களே, நம்முடைய எதிராளிகள் எல்லாம் தேவன் வந்து நிர்மூலமாக்குகிறார் அல்லது எதிராளிகளை தாழ்த்துகிறார் என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். நமக்கு விரோதமாக பிசாசானவன் வந்து யுத்தம் செய்யும்போது தேவன் நமக்காக என்ன பண்ணுவாராம், நமக்காக யுத்தம் பண்ணுவார். தேவன் நம்ம வந்து யாரோடும் யுத்தம் பண்ண தேவையில்லை. ஆனால் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணும்போது பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் எடுத்துக்கொள்ளுங்கள், அதுலேயும் ஒரு நல்ல ஒரு வசனம் இருக்குது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம். எபிரேயர் 12:25. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். அப்போது வசனத்தில் வாசிக்கிறோம், பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாக இருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணுமா பிரியமானவர்களே, கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுங்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாள் நம்ம செய்ய வேண்டிய ஒரு பெரிய காரியம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கொஞ்சம் கவனமாக என்ன பண்ணணுமா, செவி கொடுக்கணுமா. அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியிடம் வந்து பேசும்போது அந்த நோயாளி மருத்துவர் சொல்வதை கவனமாய் கேட்டால், கவனமாய் அவர் சொல்கிற மாத்திரை மருந்துகளை நேரத்துக்கு டாக்டர் எப்படி ஆலோசனைப்படி செய்யும்போது அவருடைய சரீரத்தில் ஒரு 80% அந்த வியாதிகள் வந்து அல்லது 90% அந்த வியாதி வந்து அவரை விட்டு நீங்கிடுது. ஒரு சிலருக்கு முற்றிலுமாக என்ன பண்ணுதுன்னா சுகம் கிடச்சிருது. அதே போல் பாருங்கள், ஒரு டீச்சர் ஒரு ஆசிரியர் வந்து பிள்ளைகளுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்கும்போது கவனமாய் செவி கொடுக்கும்போது அவங்க வாழ்க்கையில் தேர்ச்சி பெற்று அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகிறாங்க. இதே போல் தான் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கவனமாய் செவி கொடுக்கும்போது முதலாவது அவர் தர உங்களுக்கு ஆசீர்வாதம் என்னென்னா, வியாதியை ஒன்றையும் உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டாராம். 2வது, நன்மையானவைகளை கட்டளையிடுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். 3வது வந்து பிரியமானவர்களே, நீ யாரிடத்திலும் கடன் வாங்காதிருப்பாய், நீ கடன் கொடுப்பாய். 5வது வந்து 4வது பார்த்தீங்கன்னா, நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எதிராளிகளையும் தாழ்த்துகிறவராக இருக்கிறார் அல்லது நம்மை விட்டு விலக்குகிறவராக இருக்கிறார். அப்போது இப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம வந்து பின்பற்றுகிறோம். அப்போது அப்படிப்பட்ட ஒரு தேவனை வந்து நம்ம வந்து பின்பற்றும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்போ பாருங்கள், ஒரு கட்சி தலைவர் இருக்கார்.
ஒரு கட்சி தலைவன் வந்து அவங்களுடைய கட்சி கொள்கை என்னென்னா இந்த கொடி தான் வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏடிஎம்கேக்காரவங்க வந்து ஏடிஎம்கே கொடி வச்சுருக்கணும். ஏடிஎம்கேக்கார தலைவருங்க வந்து சொல்கிறாங்க நம்ம கட்சி வந்து இந்த கொடி தான் வைத்திருக்கணும். டிஎம்கேக்காரவங்க சொல்கிறாங்க நம்ம கட்சிக்கு இந்த கலரில் தான் கொடின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த அந்த கட்சி தலைவர் வந்து நம்ம கட்சிக்கு என்ன கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடியை அறிமுகப்படுத்தி அதை தொண்டர்கள்ட்ட கொடுக்குறாங்களோ அதை தான் அவங்க வைத்திருக்கணும். அது எந்த கட்சினாலும் சரி, எந்த கட்சிகளுக்கும் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் எப்படி ஒரு கொடி இருக்கிறதோ அதே போல் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒரு கொடி இருக்குது. அப்போது நான் வந்து எந்த கட்சியில் இருக்கணும் அந்த கட்சி கொடியை நான் வைத்திருந்தால் தான் எனக்கு மதிப்பு, அல்லது அதை தான் அந்த கட்சி தலைவர் வந்து ஏற்றுக்கொள்வார். நான் வந்து என் கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடியை வைக்காமல் இன்னொரு கட்சி கொடியை நான் வைத்துட்டு தலைவரே இந்த மாதிரி நான் வந்து இந்த கொடியை வச்சுக்கிறேன், நம்ம கட்சி கொடி கொஞ்சம் அசிங்கமாக இருக்குன்னு சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்வாரா? இந்த கலர் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்வாரா? அப்படின்னா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கட்சி தலைவர் என்ன சொல்கிறாரோ, என்ன கொடியை கொடுக்குறாரோ அந்த கொடியை தான் நம்ம என்ன பண்ணணும்னா கையில் வைத்திருக்கணும். இல்லை இந்த கொடி வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து இது நல்லா இல்லை, நான் வந்து அந்த கொடியை கொண்டு வந்து நம்ம இந்த கட்சியில் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்மளை மாதிரி பைத்தியக்காரங்க யாருமே இல்லை. பார்த்து 4 பேர் நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்து சிரிப்பாங்க. அப்போது உலகத்தில் பார்த்திங்கன்னா பிரியமானவர்களே, ஒரு கட்சி தலைவன் வந்து ஒரு ஆர்டர் போட்டால், உங்கள் கட்சி தலைவர் வந்து ஒரு காரியத்தை சொன்னால் அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தொண்டர்கள் கீழ்ப்படுகிறாங்க. இல்லை நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் வந்து இந்த கட்சி கொடியை வச்சுக்க மாட்டேன், அந்த கட்சி கொடியை வச்சுக்குவேன்னு சொன்னால் நம்முடைய அந்த கட்சியில் நம்ம இருக்க முடியாது. அந்த கட்சியை விட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை விலக்கிடுறாங்க. இதே போல் தான் பிரியமானவர்களே, தேவனும் நமக்கு அநேக ஆலோசனைகள் என்ன பண்ணுறாருன்னா சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இப்படி இருக்கணும்ப்பா, இப்படி செய்யணும்ப்பா அப்படின்னா நம்ம அதுக்கு கீழ்ப்படியணும். அதற்கு நம்ம கீழ்ப்படியாமல் பிரியமானவர்களே தேவன்கிட்டருந்து எந்த ஒரு ஆசீர்வாதங்களையும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால தான் போட்டிருக்கு, என்னுடைய வார்த்தைக்கு நீ கவனமாய் செவி கொடு, அவர் சமூகத்தில் கவனமாக இருந்த அவருடைய வாக்குக்கு செவி கொடு, அவரை நீ கோபப்படுத்தாதே என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இப்போ தேவ பிள்ளைங்களே, நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கீழ்ப்படிய மாட்டோம் என்று, செவி கொடுக்க மாட்டோம் என்று நம்ம விலகும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கட்டளையிட முடியாது. நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த வசனங்களை கேட்ட எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.